ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் என்ன பண்ணியிருப்பேன்னா நானே சாங்கு அது போக இந்த டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டு நீங்கள் இந்த முன்னாடி இருக்கலாம் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 டெக்ஸ்ட்டு முடிஞ்சு இந்த 3வது டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல எப்படி இப்போ உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த என்னோட நேம் ஆட் பண்ணிங்க அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏஏன்னு போட்டு ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் என்னோட நேமை நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை இந்த இடத்துல மாற்றினாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தலாம் வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஏன்னா இந்த இடத்துல குரூப் கொடுத்துருப்பேன், அடுத்த பீட் மார்க்கு மறுபடியும் இந்த மாதிரி குரூப், அடுத்த பீட் மார்க்கு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிம்பிளானதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு கொடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது இமேஜஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் உங்களுக்கு வெறும் லேயராக அந்த குரூப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் எப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு இமேஜெலாம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு 4 குரூப் கொடுத்துருக்கேன்னா இந்த 4 குரூப்பில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்புக்கு பதிலாக அதில் மட்டும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை வச்சே நீங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த 4 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் அந்த லேயரோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோ அந்த லேயரோட லாஸ்ட் வரை இழுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லேயரோட லாஸ்ட் போயிட்டு அப்படியே இந்த கீழே இருக்க 2வது சிம்பிளை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட் வரை இழுத்துடும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு நாம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச்சில் போய் நீங்கள் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அடுத்து மீதி இருக்கிறதுலையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து 2 இருக்க டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் ஸோ இந்த மாதிரி லேயர் வந்துடும். ஸோ அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ அடுத்து நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த 2 இருக்க சிம்பிளை கொடுத்துட்டு ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஸோ அந்த லேயரை டச் பண்ணி கீழே இருக்க இந்த எஃபெக்ட்டில் போய் இந்த ஆட் எஃபெக்ட்டில் போங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இந்த ரீசென்ட்லேயே இருக்கும். ஸோ அதவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்மளோட இமேஜை டச் பண்ணி சும்மா உங்கள் கையாலே கொண்டுட்டு போய் நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து மாற்றி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து மீதி இருக்க அந்த 3வது. ஸோ இதில் நான் ஒரு சில ப்ராப்ளம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க லேயர் கரெக்டாக அந்த பீட் மார்க் விட்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் போய் வச்சுட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் இருக்க லேயரை டச் பண்ணி சும்மா அந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணி அதே மாதிரியே மறுபடியும் அந்த எடிட் குரூப் ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங் போயிருங்க. அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அடுத்து அந்த மீடியா ஸோ அடுத்து நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் ஸோ இப்போ அடுத்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போய் இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அந்த லேயருக்கு கீழே மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ அதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லாத்துலேயுமே இதிலேயே இன்னும் மீத ஒரு லேயருக்கு பதில் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வேறு இமேஜை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் எம்டியாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி டபுள் பீட் மார்க், அதாவது இந்த குரூப்லாம் முடிஞ்சு அங்கங்கே வந்து பீட் மார்க் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க்கில் மட்டும் நாம எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட இமேஜஸை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக வந்து
நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜஸை மீத இருக்க அந்த பீட் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே இருக்க பீட் மார்க்கில் ஆட் பண்ண இமேஜுக்கு மட்டும் தான் நம்ம எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த இமேஜ் மட்டும் இப்போ நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்ம அந்த மேலாப்பில் ஆட் பண்ணிங்க அந்த 4 இமேஜ், அதாவது மீத இருக்க இமேஜ். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி 2வது இருக்க இமேஜ். ஸோ கரெக்டாக இதே மாதிரி இனி மீத இருக்க எல்லா இமேஜுக்கும், அதாவது மீதம் வந்து நமக்கு 4 இமேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 4 இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.